ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்னத்த ஸ்பெஷல் ரெசிபி வந்து போளி எப்படி பண்ணறதுங்கிறது வாங்கோல் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த கரண்டியால் 3 கரண்டி கோதம்பு மாவு எடுத்துட்டுருக்கேன். 2 போட்டுட்டேன். மூணாவது 3 கரண்டி கோதம்பு மாவு, 1 கரண்டி மைதா மாவு. ஏன்னா அந்த மைதா மாவு சேர்த்தும் போது நமக்கு நல்லா இஷ்டத்துக்கு அதை பரட்ட வரும். அதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள், நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கனுசரித்து எடுத்துக்கலாம். இதை போட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது பால் விட்டும் பசையலாம், தண்ணி ஊற்றி பசைய போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசையணும். சப்பாத்தி மாவு பசைகிறோமே அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். மஞ்சத்தூள் போடுறது வந்து நமக்கு கொஞ்சம் கலராகவும் கிடைக்கும். அதுக்கு தான் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது மாதிரி பசையணும். கொஞ்சம் லூஸாக பசைஞ்சா தான் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசைறேன். இப்படி அதில் வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். அதையும் இந்த நல்லெண்ணெயை விட்டு நல்லா பிசைஞ்சு மாதிரி உருட்டி வைக்கிறேன். ட்ரை ஆகக்கூடாது, மாவு காஞ்சி போகக்கூடாதுக்காக தட்டை போட்டு மூடி வச்சுருக்கேன். அது 1 மணிக்கூர் கழிஞ்சதுக்கப்புறம் பண்ண போகிறேன். இப்போ ஆல்ரெடி நான் பூர்ணம் கலரி வச்சுருக்கேன். இந்த கொழக்கட்டைக்கு பண்ணினேன் இல்லையா, கேரட் எடுத்து கொழக்கட்டை, அந்த பூர்ணம் தான் தேங்காயும் கேரட்டு மாவு பொடி பண்ணினது பூர்ணம். அது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். 2வது நாளைக்கு கழிஞ்சு எடுத்து வச்சு அதை பண்ணுறேன். நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சதுனால அது கொஞ்சம் கெட்டியாக இருந்து அது லூஸ் ஆக்கிருச்சு. அடுப்பில் வச்சு கொஞ்சம் லூஸ் ஆக்கியிருக்காங்க. 4 நாளைக்கு இருந்தாலும் கேடு வந்து போகாது அந்த பூர்ணம். இப்போ 1 மணிக்கூர் கழிஞ்சு மாவு எடுத்து பறக்கிறேன். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. கொஞ்சம் நல்லெண்ணெயை தொட்டு அந்த மாவை பரத்துறேன். பரத்திட்டு அதில் கொஞ்சமாக பூர்ணத்தை வைக்க போகிறேன். இந்த கெட்டியாக இருந்தது பூர்ணம், அதை அடுப்பில் வச்சு ஒன்று லூஸாக்கி வச்சுட்டு அந்த பூர்ணத்தையும் கொஞ்சம் வச்சு அதை மாவுக்குள்ளே அந்த பூர்ணத்தை வச்சு நல்லெண்ணெயால் தொட்டு பரத்துறேன். நல்லெண்ணெய் வேணால் நல்லெண்ணெய், இல்லாட்ட நெய் எடுத்துக்கலாம். நமக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். அந்த இலையை வந்து தண்ணி விட்டு தொடச்சி அதை வாட்டி எடுக்கணும்னுட்டு அதில் பரத்தி இது அது மாதிரி எடுக்கணும். அந்த எண்ணெய் மெழுக்கு இருந்தால் ஒட்டாமல் வரும். தோசைக்கல் காஞ்சி கொடுத்து சிம்மில் வச்சுட்டாக்க போட்டு எடுக்கிறேன். இது அது மாதிரி பருத்தணும். இலையை நல்லா வாட்டி அதை நல்லா தொடச்சி நம்ம அதில் பண்ணுறோம். அப்போ தான் நல்லா வரும். அது மாதிரி பூர்ணத்தை வைக்கணும். அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு இது மாதிரி பொதிஞ்சு நம்ம நல்லெண்ணெய் நெய்யை எது எடுத்துட்டுருக்கோமோ அதை வச்சு இது மாதிரி பருத்தணும். அப்போ தான் நமக்கு இலையிலையும் ஒட்டாமல் வரும். தோசை கல்லிலையும் அந்த எண்ணெயை தடவினோம்னா அந்த மெழுக்குக்கு ஒட்டாமல். அது மாதிரி நல்லா மேலேயும் தடவுறேன். அந்த கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் ஈவனாக எல்லா இடமும் நல்லா வேகும். அடுப்பை சிம்மில் வச்சு வேணும் எடுக்கிறதுக்கு. அவ்வளோ நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக நல்லா இருக்குது போளி. அதெல்லாம் எப்படி வருதா, ஒட்டாமல் வரும். இந்த எண்ணெய் மெழுக்கு இருந்தால் அது மாதிரி வரும். இலையிலையும் ஒட்டாது, தோசை கல்லிலையும் ஒட்டாது. கேரட்டும் தேங்காயுமா போட்டு உள்ள அந்த பூர்ண கொழக்கட்டை உண்டாக்கினேன்னு அதை எடுத்துட்டு போளி பண்ணாரேன். வேற ரெசிபி பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை போலியும் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டணும். அப்போ ஈவனாக எல்லா இடம் வேகணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுக்கணும். தோசைக்கல்ல போட்டு எடுக்கணும். மேலேயும் தடவுறேன். இந்த போளி அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கேரட்டு போளி ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த பற்றில கேரட்டு போளி ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணின அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. இனி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.